வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்துக்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தில் தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல்கள் மேலோங்க தொடங்கி இருக்கிறது. விஜய் மாநாட்டில் நாங்கள் அமைக்கப் போவது கூட்டணி அரசுன்னு ஒருபுறம் சொன்னார். அதற்கு முன்பிருந்தே நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை வைத்து வருபவர்கள்லாம் மீண்டும் அதை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். பாமக தரப்பிலிருந்து 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த ஆட்சியில் அந்த கூட்டணியில் பாமக நிச்சயமாக இருக்கும் பாருங்க அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று தினம் தெரிவித்தது மீண்டும் பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த குரலை முதலில் எழுப்பியது நாங்கள் இன்னும் அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு விசிக அதனை தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த ஒரு சூழலில் விஜய் தரப்பு வைத்த இந்த விவகாரத்தை, இந்த கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சின்றதுக்கெல்லாம் விசிக அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறது. இது தள்ளுபடியில் கிடைக்கக்கூடிய ஒன்றா அப்படின்றெல்லாம் கேட்டு அந்த விஜய் தரப்பினுடைய இந்த கோரிக்கையை மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாஜக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சியை எங்களால் தான் அமைக்க முடியும் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொல்கிறாரு. அதே போல் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சி டாமினேஷன், ஒரு கட்சி ஆட்சி அப்படின்றதெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது, இனிமே கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கேள்விகளுக்கு அதிமுகவுடைய பதில் என்னன்னா, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சிக்கான தேவையெல்லாம் எங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக மாறியிருக்கிறது. இப்போ எல்லாருமே பேசுகிறாங்களே, அப்போ ஒருவேளை 2026 கூட்டணி அரசு தான் அமையுமா, 2026 அரசை நிர்ணயிக்க போகிறதா, கூட்டணி ஆட்சி கோரிக்கை விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. பாஜக தரப்பிலிருந்து திரு எஸ்.ஜி. சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாமக தரப்பிலிருந்து திரு சூரிய பிரகாஷ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் திரு வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அரசியல் விமர்சகர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சூரிய பிரகாஷ், 2026 கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல் எல்லாரும் வேற வேற டோன்ல சொல்றாங்க. பாமக சொல்லுவதனுடைய குரல் நோக்கம், அதுக்கான சாத்தியக்கூறு என்ன? 2024 பாராளுமன்ற தேர்தலின் போதே அன்புமணி அவர்களிடம் கேட்கப்பட்டது, என்ன வகையில் கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போதே 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த கூட்டணியில் பாமக பங்கேற்கும், அதற்கேற்ற வகையில் தான் 2024 தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னது. பல கட்டங்களில் பாமக இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதையும் ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கணும் அப்படிங்கிறது பாமக தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வருது. இதில் என்னென்னா, இப்போது குறிப்பிட்ட சமயத்தில் இப்போ நடிகர் விஜய் பேசினாரு, அதுக்கு பிறகு இது பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 24 பாராளுமன்ற தேர்தலே இந்த விஷயம் நாங்கள் தெளிவுபடுத்திருக்கோம். 26 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அப்போ விஜய் கட்சி கூட அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அதையும் ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இப்போது இதில் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, பாமக பல்வேறு வகையில் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை முன்மொழிந்து உங்களுடைய ஆசை ஆவலா இருக்கலாம், அதுக்கான தேவை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இருக்கா? அதை தாண்டி அதுக்கான சூழல், வாக்கு வங்கி அரசியல் அதை நோக்கி இது நகருதுன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா. இப்போ ரெண்டு தரப்புமே, திமுகவோ அதிமுகவோ இல்லை இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை யாருமே தனித்தனிமே ஆட்சி அமைக்குங்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இப்போ கடந்த தேர்தலே கூட பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டணிகளோட பலத்தில் தான் கடுமையாக அவங்க போராடி வர வேண்டியிருந்தது. 24 அதிமுக கூட்டணி இல்லாமல் ஒரு பெரிய கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலை சந்திச்சது. 1 கோடி வாக்குகள் தான் அவங்க வாங்கினாங்க. ஏன்னா திமுக அவங்களோட கூட்டணிகள்லாம் சேர்த்து 2 கோடி வாக்கு கிட்ட வாங்கிட்டாங்க 24 பாராளுமன்ற தேர்தலில். 21 பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு. ஜெயலலிதாவோட மரணம், அதுக்கு பிறகு சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்களோட பிரிவு, இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலுமே பாமகவோட ஆதரவுனால அதிமுக பார்த்தீங்கன்னா 66 இடங்கள் ஜெயிச்சுது. 1,84,00,000 வாக்குகள் கிட்டத்தட்ட திமுக நெருங்குற அளவுக்கு நெருக்கமான வாக்குகளை தொடர்ந்து அப்பயுமே வாங்கியிருந்தாங்க. அதாவது சீட்டு எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் ஓட்டு எண்ணிக்கையில் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவான ஒரு இடம் வரணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக அதிமுக எல்லாம் இருக்காங்க. அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை பாமக போன்ற கட்சிகள் வெளிப்படையாக எடுத்து நாங்களும் இருக்கோம், எல்லா கட்சியிலும் திறமைசாலிகள் இருக்காங்க, வாய்ப்பு தேவைப்படுறவங்க இருக்காங்க, எப்படி மத்தியில் 4 MP 5 MPயோட போனாலும் நமக்கு ஒரு மினிஸ்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கூட்டணியாக இருக்கும்போது, அது போல மாநிலத்தில் இது போல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாலுமே கூட்டணிக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காரு. அப்போ இது நல்ல ஒரு கிளைமேட். இதை எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய திறமையானவர்களுக்கு மந்திரி சபையில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கணுங்கிற சொல்றாரு. ஆனால் இப்போ
அடுத்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பிற கட்சிகள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த குரலை வந்து வெளிப்படையாக சொல்லலாம். எதுக்காக பயப்படுறாங்க தெரியல. நேரடியாக பயந்துட்டு அவங்க சொல்லாமல் ஆதவர்ஜுனா விட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சுட்டு கடைசியில் இவர் இல்லவே இல்லை அந்த மாதிரி யாரும் சொல்லாதீங்க. விசிகாவோட நிலைப்பாடு, அவங்க நீண்ட கால நிலைப்பாடு அதுதான். அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. ஆனால் சொல்லும் போது அப்படி அதிகாரத்தில் பங்கு கேட்குறவங்க எல்லாருமே வந்து கூட்டணியில் குழப்பத்தை உண்டாக்க முயற்சி பண்ணுறாங்க. கூட்டணி வலுவாக தான் இருக்கு, அதில் விரிசல் இல்லை, நாங்கள் ஆட்சியத்தில் நேரடியாக பங்கு கேட்குறோம். அவர் எந்த இடத்துல அவர் நேரடியாக சொல்லலை. ஆதவர்ஜுனா விட்டு ஒரு பக்கம் சொல்ல விட்டாலும் அது ஆழம் பார்க்குற மாதிரியான வேலை. மனசுல இருக்க அபிலாஷைகளை சொல்றாங்களே தவிர நேரடியாக வந்து இது எங்களோட கொள்கை, இது இப்படிதான் இருந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம் வலியுறுத்துற அளவுக்கு அந்த கொள்கையை எந்த கட்சிகளும் அதாவது பிடிக்கிற அளவுக்கு மிச்ச கட்சிகள் விசிகா உட்பட சிபிஐல இருந்து சிபிஎம்ல இருந்து மதிமுகல இருந்து யாருமே வந்து அது ஒரு அழுத்தமான ஒரு கோரிக்கையாக முன்வைக்கல. அது தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. எப்படி கூட்டணி அமைய போதும் தெரியாது. 2 கட்சிகளுக்குமே பிற கட்சிகளை தமிழ்நாட்டில் மதிக்கணும், எல்லா கட்சிகளோட வாக்கியம் வாங்கி தான் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்கும் போது இவங்களுக்கும் அதுல கூட்டணியில் இடம் கொடுக்கணும், மந்திரி சபையில் இடம் கொடுக்கணுங்கிறது இவங்க முதல்ல தைரியமா பேசணும். அதுக்கு முதுகெலும்போடு நின்று முதல்ல பேசணும் எல்லாரும். கேட்போம் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட. கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றது கொள்கையா நீண்ட கால முழக்கமா இருந்தாலும் தேவை வரும்போது அதை வலியுறுத்தணும். அதுல விசிகா சொல்லிட்டே முட்டிருக்கு, செயல்படல அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்களே. இன்னைக்கு பாமக அதை விட கூடுதலாக இதற்கு குரல் கொடுக்குன்னு பார்க்கலையா? விடுதலை சிறுத்தைகள் எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட சூழலில் எவ்வளவு ஆழமாக வீரியமாக குரல் கொடுக்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். வேறு யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. 1999ஆம் ஆண்டிலிருந்து விடுதலை சிறுத்தைகள், அதாவது தேர்தல் பாதையில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து தேர்தல் பாதைக்கு வந்ததிலிருந்து நாங்கள் வைத்த முழக்கம் 10 ஆண்டுகள் வந்து நாங்கள் தேர்தலே வேணாம், புரட்சிகர ஜனநாயக அடிப்படையில் நம்ம வந்து செயல்படணும்னு நாங்கள் இருந்தோம். அதற்கு பிறகு வந்து 99 முதல் முறையாக ஐயா மூப்பனார் அவர்களோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தல் களத்தில் இருக்கும் பொழுது வைத்த முழக்கம் மிக முக்கியமான முழக்கம் என்பது எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் நாங்கள் வச்ச முழக்கம். அன்றைக்கே மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து இதை கேட்டாங்க. இது வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாடு இதை அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம். அதேபோல் 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கும் பொழுது அதில் நாங்கள் வைத்த முழக்கம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அந்த முழக்கம் சம்பந்தமாக நாங்கள் கருத்தரங்கங்கள் நடத்தியிருக்கிறோம். பல இடங்களில் இது குறித்து வந்து விரிவாக பேசுகிறோம். இது ஒரு கோட்பாடு ரீதியான ஒரு பரப்புரை. இதை மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டியது இருக்குது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கத்தை நாங்கள் கேட்குறோம்னா சம பலத்துக்கு நாங்கள் வந்தால் தான் அதை கேட்க முடியும். ஒரு பலமாக இருக்கிறவங்களோட இன்னொரு பலமுள்ள கட்சி தான் அது குறித்து கேட்கவே முடியும். சும்மா வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கூட்டணியில் இருக்கும்போது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறது வந்து அது வந்து ஒரு சும்மா அது கோரிக்கையாக இருக்கும். ஆனால் சம பலத்தை உருவாக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய மிக முக்கியமான கோட்பாடு. ஒரு பக்கம் இருக்கும். இப்போ எங்களுக்கு மிக முக்கியமான கோட்பாடு சாதி ஒழிப்பு தான், தமிழ் தேசியம் தான், பெண் விடுதலை தான். இப்போ சாதி ஒழிப்புனா அதில் சனாதன எதிர்ப்பும் அதில் இருக்குது, வர்ணாசிரம எதிர்ப்பும் இருக்குது. அதில் தமிழ் தேசியம்னா தேசிய இன விடுதலை இருக்கு. அதுல வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ள வந்து தேசிய இனங்களுடைய கொள்கை அது. ஆனா அதுக்கான நேரம் வரலைன்னு விசிகா இன்னும் நினைக்குது. இல்ல நான் சரியா விளக்கிடுறேன். அப்ப இந்த பின்னணியிலிருந்து நாங்க இந்த கோட்பாட்டை வந்து தொடர்ச்சியா முன்வைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த கோட்பாடு அப்படியே இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களை நாங்கள் வலிமைப்படுத்தணும், அதான் எங்களுடைய பிளான். நாங்கள் வந்து எங்களுக்கு பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படிங்கிறது இடத்துக்கு நாங்கள் வந்து நகரல. விடுதலை சிறுத்தைகள் எங்களை வலிமைப்படுத்தி கொண்டு எங்களை சமமுள்ள பலமான அமைப்பாக வலிமைப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிற இடத்தில் அல்லது எடுக்கிற இடத்தில் நாங்கள் எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக எங்களுடைய தலைவர் அவர்கள் அங்குலம் அங்குலமாக ஆழமாக எங்களை வளர்த்து வருகிறார்கள். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆக வந்து உடனே இந்த முழக்கத்தை வந்து சொன்ன உடனே கொடுப்பாங்கன்னு அவர்களை இப்போ ஒரு கூட்டணியில் இருக்கோம்னா பலமா இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க? பலமா இருக்கணும் அல்லது அவங்க பலவீனமா இருக்கும். இல்ல நான் என்னுடைய கேள்வி அது 26 தேர்தல் அதுக்கான சூழல் இருக்கிறதா எல்லாருமே இப்போ அந்த பேச்சுக்கள் வர தொடங்கி இருக்கு. அதுக்கு ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணு சேருவாங்க, விஜய் ஒரு முழக்கத்தை வச்சிருக்காரு, பாமக சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க, விசிகா சொல்றாங்கன்னு. 26 களத்தை அப்படி பாக்குறீங்களா? இல்ல அதாவது இப்ப பாஜக சொல்லுது அப்படின்னா, பாஜக இன்னைக்கு வந்து மத்தியில் ஒரு மைனாரிட்டி அரசு, அவங்க வந்து தனித்து வந்து ஆட்சி அமைக்கலை. மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள், சந்திரபாபு நாயுடு போன்றவர்களை வைத்துக்கொண்டு
அங்கே பாஸ்வானுடைய கட்சிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறாங்க. பாஜக பலவீனமாக இருக்குது, அவங்க அங்கே வந்து ஒரு கூட்டணி அரசு அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதற்கான சூழல் வராமல் போகாது. ஏனென்றால் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் வந்து 30லிருந்து 32% வாக்குகளை பெற்ற வலிமையான கட்சிகள் தான். தேசிய கட்சிகள் ஒரு மாநிலத்தில் வளர்வது என்பது மிக மோசமான ஆபத்து. அப்போ மாநில கட்சிகள் வலிமை பெற வேண்டும். மாநில கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன கட்சிகள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சிகள் வலிமை பெறும் பொழுது தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லை. அது காங்கிரஸாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லா கட்சிகளும் ஒரு வலிமை பெறும் பொழுது இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது மிக நுட்பமானது. இதை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் சொல்கிறது இல்லை. இது ஆழமாக இது வந்து நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள் இது. அதனால தான் எங்களுடைய கோட்பாடு அப்படிங்கிறது, இந்த கோட்பாட்டை நம் மக்களிடம் கருத்தியல் ரீதியாக நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த பிறகுதான் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்னைக்கு விவாதம் ஆயிருக்கு. சும்மா பொதுவாக வந்து இது வந்து எல்லாரும் கேட்கறது இல்லை. இது வந்து ஆழமாக இன்னைக்கு வலிமையாக முன்வைக்கிறாங்க. அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் அந்த கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இது வந்து எழுப்பப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். இது வந்து மேலும் மேலும் வந்து வலுப்பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். சூர்யா, முன்னாடி அதை முன் வச்சது 99லேருந்து பேசின விசிகா தான். இப்போ சமீபத்தில் பேசுனது விசிகா தான். இல்லை கட்சியில் லெட்டர் பேட்ல யார் வேணா என்ன எழுதி வச்சுக்கலாம். ஒரு கூட்டணி பேச்சுன்னு வரும்போது, டிவியில் பத்திரிகை மேடைன்னு வரும்போது, ஒரு கட்சியோட தலைவர், நிறுவனர், பொதுச் செயலாளர் மாதிரியான ஆட்கள் வெளிப்படையாக எங்கள் கட்சியோட நிலைப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் அடைய விரும்புகிறோம்னு அவங்க சொன்னாதான் அது சரியா இருக்கும். தன் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மாவட்டத்திலேயோ மாநில பொதுக்கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்திலே பேசறலாம் ஒரு கருத்து கிடையாது. பிராக்டிகலும் பாருங்க. இன்னைக்கு அந்த சூழலுக்கு விசிகா சொல்றத நான் ஒத்துக்கிறேன். விசிகா வந்து இன்னைக்கு ஒரு 55 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க ஆட்சியை டிசைட் பண்றாங்கன்னா கேட்கவே வேண்டாம். கூட்டணி சொல்லிருப்பாங்க. அது எப்படி அந்த நோக்கி நகர முடியும்? அப்படி அவசியம் இல்லைங்க. 55 எம்எல்ஏ வச்சு தான் ஆட்சி அமைக்கணும் அவசியம் இல்லை. இது கர்நாடகாவில் பார்த்தா குறைஞ்ச எம்எல்ஏ வச்சு சீஃப் மினிஸ்டர் கூட ஆயிட முடியும். அதெல்லாம் இல்லை. ஒரு கட்சி வந்து தான் சார்ந்த மக்களுக்கு நேர்மையாக யாரோட கூட்டணியில் இருந்தாலும் எதிர்த்து இருந்தாலும் அவங்களுக்காக சண்டை போடுற பிஹேவியர் இருந்ததுன்னா இதெல்லாம் துணிச்சலா அவங்களால பேச முடியும். பிசிகா வந்து தனித்து திமுக அதிமுக இல்லாமல் நின்ன ஒரே தேர்தல் வந்து இந்த மக்கள் நல கூட்டணி தேர்தலாம். அதில் 3/4% ஓட்டு தான் வாங்கினாங்க. வெறும் 3,00,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. அது 0.7% ஓட்டு. அதை வச்சுட்டு அவங்க வீக்கா இருக்காங்க. அவங்க யாருக்கிட்டயுமே போய் கேட்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லைங்கிறது கரெக்ட். இல்ல இன்னைக்கு பாமக தனித்து 2014 நிற்கும் போது அதே தேர்தல் நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுங்க. அதாவது திமுகவோட சேர்ந்து சீட்டு எண்ணிக்கை கிடைக்கும், தனியா நின்னா ஓட்டு எண்ணிக்கை கிடைக்காதுங்கிறது அவங்களோட நிலைப்பாடா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், 2016 விசிக 3/4% 0.7% வாங்கின அதே தேர்தல பாமக வந்து 5.3% வாங்கி கிட்டத்தட்ட வந்து 32 லட்சம் வாக்குகள் வந்து வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வலிமை இருக்கிறதுனாலையும் யார் கூட்டணியில இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சண்டை போட்டா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தால் நமக்கான பலம் இருக்கும். அந்த மாதிரி விவாதம் பண்ற இடத்துக்கு நம்ம வர முடியும். கேட்போம். நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். திரு சூர்யா, யாரை வைத்து கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது பாஜகவும் சொல்லிட்டு இருக்கு, நாங்க கூட்டணி அரசு அமைக்க போறோம். 26 தேர்தல் வந்து ஒரு கட்சி ஆட்சி முடிவுக்கு வந்துட்டுதுன்னு எங்க நம்ம முடிவுக்கு வந்து பார்க்குறோம். ஒரு மெஜாரிட்டியான அரசு நடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு எலெக்ஷன் அது மாறிடும். நீங்க எப்படி சொல்ல வரீங்க? முதல்ல நீங்க சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஈரோடுல அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த கருத்து சொன்னார். அதாவது இனிமேல் விஜய் அவர்களுக்கு முன்னாடியே சொன்னாரு, இனிமே ஒரு கட்சி ஆட்சின்றது தமிழகத்தில் சாத்தியம் இல்லை அப்படின்னு. அது எதன் அடிப்படையில் ஒரு 2 நிமிடம் எனக்கு கொடுங்க, நான் ப்ரீஃப் பண்றேன். 1952 முதல் தேர்தல் தமிழகத்தில் நடந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 73 ஆண்டுகளாக மொத்தம் 3 கட்சிகள் தான் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ், ரெண்டாவது திமுக, மூணாவது அதிமுக. 1952 77 வரைக்கும் காங்கிரஸ் வர்சஸ் திமுக அப்படின்ற இருதுருவ அரசியல் இருந்தது. 77 இப்போ வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்ற இருதுருவ அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 73 ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக 2024 சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தான் திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் சேர்த்து வாங்கிய வாக்குகள் 50% கீழே போயிருக்கு. இதற்கு முன்னாடி 72 73 ஆண்டு கால வரலாற்றில் பிரதான 2 கட்சிகளுடைய வாக்கு 50% குறைவானு வந்ததே கிடையாது. இந்த தேர்தலில் 47.39% திமுக அதிமுக 2 கட்சிகள் சேர்த்து வாங்கிய வாக்கு வங்கி. அப்போ திமுக அதிமுக இல்லாத பிற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 53% வருது. இதனால தான் தமிழகத்தில் இனிமே ஒரு கட்சியுடைய டாமினேஷன் இருக்காது அப்படின்னு சொல்றோம். உதாரணமா அதிமுக எடுத்துட்டீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்தில் மிக மிக இந்த தேர்தலில் வந்து குறைவான வாக்குகளை வாங்கி கன்னியாகுமரியில் 4%, தூத்துக்குடியில் 9% அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் இல்லை என்றால் தனித்து அவர்களால் ஓப்பனிங் மார்க் முடிச்சிடறேன், திமுகவும் வந்து தனியாக நிற்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால இந்த மீதி 52% அப்படின்றது இருக்கிறது. மூன்றாவது அணியாக ஒன்றாக சேர்ந்து சில கட்சிகளோ பல கட்சிகளோ 30 to 35% வாக்குகள் வாங்கினால் நிச்சயமாக இவர்கள் இருவருக்கும் ஒரு சேலஞ்சரா வர முடியும். நீங்க சொல்றது விகிதாச்சார முறைப்படி சாத்தியம். திமுக கூட்டணி வாக்கு சதவீதத்தை வச்சு தான் நான் சொல்றேன். 24 எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே தனியா டிஎம்கே அலையன்ஸ் 47%, ஏடிஎம்கே வந்து 23, டோட்டல் 70%. 23 அவங்க 46.9 கம்மியா போல 70% வாங்கி இல்ல அவர் சொன்னது இல்ல, அவர் திமுகவையோ இரண்டு கட்சிகளையும் மட்டும் சொல்ற, கூட்டணி இல்லாம சொல்றேன். கூட்டணி இல்லாம இரண்டு கட்சிகளுடைய கரெக்ட். நான் என்ன சொல்றேன், விகிதாச்சார முறைப்படி நீங்க சொல்றது மாதிரி இருந்தா அதுபடி எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ அனுப்புனா அது வேற. இப்ப திமுக ஒரு கூட்டணி அமைச்சு 35% அந்த கூட்டணி வாங்கினா கூட அவங்க மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க சார். நிச்சயமா அது வந்து அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பொறுப்பு. இப்போ கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா உதாரணமாக விசிகா எனக்கு தெரிஞ்சு 6 இடங்கள்ல தான் போட்டி போட்டாங்க. நிச்சயமா இந்த 5 ஆண்டுகள்ல திருமாவளவன் அவர்கள் நடத்திய பல கூட்டங்கள்ல முதல்வரே போய் சென்று விசிகா வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 6 இடத்துல நிற்க மாட்டாங்க, 15-20 இடம் கொடுக்குறாங்கன்னு உதாரணமா வச்சுக்கலாம். அதே மாதிரி காங்கிரஸ்க்கு கடந்த முறை 25 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அவர்கள் 25க்கு செட்டில் ஆவாங்களான்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் முதல்ல திமுக கூட்டணியே ஆட்சிக்கு வராது அப்படின்றது தான் உண்மை. வேற ஒரு கூட்டணியோ வேற ஒரு கட்சியோ தான் வரப்போகுது. அப்போ நிச்சயமா ஒரு கட்சி டாமினேஷன் அப்படின்றது தமிழக அரசியல்ல இனிமே இருக்க போறது கிடையாது. அதற்கு முதல் முறையாக வரலாற்று நடந்த இந்த விஷயமே உதாரணம். ஏன்னா இதற்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. இதற்கு முன்னாடியும் கூட்டணி கட்சியோட தான் எல்லா கட்சியும் போட்டி போட்டாங்க. ஆனா திமுக அதிமுகன்றது தனித்து இவ்வளவு குறைவான வாக்குகள் வாங்கின வரலாறு கிடையாது. திரு மணிகண்டன், அதிமுக குறைவாக வாக்குகள் வாங்கியதும் சூர்யா சொல்லக்கூடிய லாஜிக்குள்ள வருதோ, திமுக அதிமுக 2 பேரை மட்டும் தனித்து பார்த்தோம் அப்படின்னா 50% கீழே வருது 24 தேர்தலில். அப்படி பார்த்தா திராவிட கட்சிகளுடைய ஆட்சியே இனி மெஜாரிட்டி வாங்காது அப்படின்ற கருத்து அண்ணாமலை சொல்றாரு. இப்போ அதிமுக இங்கே வாக்கில் குறைவாக வாங்கினதும் கூட்டணி அரசை வேறொரு புறத்தில் நிர்பந்திக்குதோ? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா தம்பிக்கு ஒன்று சொல்லிடுறேன், வாய்ப்பில்லை ராஜா. நம்ம தமிழ் தேசிய அதிபர் பாஷையில் சொல்லணும்னா அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. எதனால சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவை காக்க வந்த ஆபத் பாண்டவர் அநாத ரட்சகர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமை அதிமுகவுக்கு ஒருபோதும் வராது. எங்களை காக்க வந்த தெய்வமாக நாங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர் நினைக்கிறோம். எப்படி மத்தியில் ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் மோடிக்கு வெற்றி உறுதியோ அந்த மாதிரி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிற திராவிட நாயகர்னு அவருக்கு அவரே பட்டம் வச்சுக்கிட்ட திராவிட நாயகர் இருந்து 24 தேர்தலில் வெற்றி பெற்று நீங்க பேசியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்ல சார். அது வந்து மத்தியில் நடந்த தேர்தல் சார். நாங்கள் கூட்டணியில் சார். இப்ப 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் வேணுமா? அதுதான் கேள்வி. டெஸ்ட் மேட்ச் வேற, T20 மேட்ச் வேற. டெஸ்ட் மேட்ச்ல தோத்து போயிருக்கலாம் அதிமுக. T20 மேட்ச்ங்கிறது எடப்பாடி பழனிசாமியா மு.க. ஸ்டாலின் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று சொல்லிடுறேங்க, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, இவர் சொன்னார், வன்னியரசு ஒரு விஷயத்தை சொன்னார், சமபலத்தோடு இருந்தால் தாங்க இது கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ணன் திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வன்னியரசு. நான் ஒரு பண்போடு அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இவங்க பாஷையில் சொல்கிறதுனா மத்தியில் இருக்கிற குன்றிய பாசக 2 தடவை பெரிய மெஜாரிட்டியில் இருந்தப்போ கூட சின்ன கட்சிகளை கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் ஷார்ட் ஃபாலில் இருக்கிறாங்க, இப்போ வேறு வழி இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி 2 பீரியட் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிறிய கட்சிகள் 2 MP 4 MP வச்சுருக்கிறவங்களாம் கூட சேர்த்துக்கிட்டு கொடுத்தாங்க. அது ஒன்று. காலகாலமாக சொல்லுவாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. அது என்ன மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்திலையும் இனிமேல் கூட்டாட்சி கொடுங்கள அப்படின்னு ஒன்று கேட்கலாம். அவங்களோட ரொம்ப சூப்பரான அந்த கோஷம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அனைவருக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம். நான் அவருக்கு தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, 1.5 வருஷம் இன்னும் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துல இப்ப மரியாதைக்குரிய முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி இந்த 1.5 வருஷத்துல எங்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க. அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக இருக்கப்ப மட்டும் சொல்றீங்களே, அதிமுக ஆட்சியில எத்தனை பேருக்கு கூட்டணியில பங்கு கொடுத்தது, கூட்டணி அரசுல பங்கு கொடுத்தது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரா? ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்பவே கொடுத்தாங்களா? தான் வந்து இவங்க வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிப்பாங்க. அதிமுகவுடைய கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு இன்னைக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு.
அதுக்கு மேல எங்க ஆபத் பாண்டவன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறப்ப அதிரி புதிரியான மெஜாரிட்டியில அதிமுக ஜெயிக்கிறப்ப கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையே ஏற்படாது. அவங்க தந்தையவே வென்ற தனையன் மு.க. ஸ்டாலின் 2006 2011 இந்த தமிழகமே கண்டிராத ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்த கருணாநிதியவே பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான திராவிட முடிவு சொல்றதுனால அதிமுக வெற்றி பொறுத்திருந்து பாருங்க சார். ஆனா என்ன இவர் ஜோசியர் மாதிரியே சொல்றேன், மக்களுடைய நாடி துடிப்பை சொல்றேன். அதை மீற அளவு கொடுத்துட்டு இருக்கிறப்ப உறுதியா பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு அதிரி புதிரியான வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு நிமிஷம். அதே மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு மரியாதைக்குரிய சின்ன மருத்துவர் அவர் சொன்னவர் இப்ப கொஞ்சம் கீழே இறங்கி ஆட்சியில எங்களுக்கு பங்கு வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவர் எனக்கு புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா அவங்க சார்ந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றம்னா அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற அடிப்படையில் அவர் கேட்கிறார். அவங்களுக்கு பண்ற விஷயத்தை பண்ணிட்டு அவங்க எதுக்கு இதை வலியுறுத்த போறாங்க? ஏற்கனவே அதுக்கு 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில கொடுத்தது, அது உறுதி பண்ணணும். அவங்க சமுதாய நலனுக்காகத்தானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்கிறாரு. அதை அடுத்து வரப்போகின்ற அதிமுக ஆட்சி முறைப்படி அதை மீண்டும் கொண்டு அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிமுக ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இடம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் பாமக கலைப்புடுறீங்க. அதைத்தான் கார்கே நானும் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன், கூட்டணிக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மரியாதைக்குரிய கூட்டணிக்கு வாங்க, பங்கு கேட்காதீங்க. அவங்க சார்ந்த அப்படி இல்லைங்க. அவரு சார்ந்த சமுதாயத்துக்கு என்னுடைய வாழ்நாள் லட்சியம் வன்னிய மக்களுக்கு நான் 10.5% இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கிறது. சார் முடிச்சிடறேன் ப்ளீஸ். சார் முடிச்சிடறேன். அப்பா நீங்க ராஜ கம்பீர் என்ற அப்பாஸ் கொஞ்சம் அதாவது இல்ல சூர்யா பேசிட்டு இருக்காரு, அவரோட தான் பேசுறாரு. சாரி சூர்யா நான் இல்ல பாமக சூர்யா பாஜக சூர்யா நான் சொல்றது சார் பேசலாம். சரி நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய கட்சி கோரிக்கை அப்படிங்கிறது வன்னிய சமுதாய மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு, அதை பூர்த்தி செய்யறப்ப நீங்க எங்களுக்கு மந்திரி சபையில இடம் சொல்ல வர அதை புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்ட இன்டர்வியூ ஆவறீங்களா? சரி ஓகே, நம்ம பேசுவோம். திரு ராஜகம்பீர் பாஸ்டர், இவங்க எல்லாரும் சொல்றது ஒரே கருத்து, திமுக மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்காது அப்படின்றதான். அப்பதான் இந்த இவங்க சொல்லக்கூடிய கூட்டணி அரசு இது எல்லாமே சாத்தியம். அதை நோக்கி தான் இந்த களம் நகர்தோம். திமுக மெஜாரிட்டி பெறக்கூடாது என்று விரும்புகிறார்கள் என்று வேண்டுமானால் இந்த கட்சிகள் விரும்புகிறார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். மக்கள் திமுகவை ஆட்சியிலே அமர்த்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியலாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. அதனால தான் அதிமுகவை கூட விமர்சிக்காமல் புதிதாக கட்சி தொடங்குகிற விஜய் முதற்கொண்டு அதிமுகவை விமர்சிக்க முன் வரல. ஏன்னா அது இருதுருவ அரசியல் என்பதை புதிதாக அரசியலுக்கு வருகிறவர்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் ஆட்சி என்று சொன்ன போது கூட இருதுருவ அரசியலினுடைய ஒரு பங்காளியாக மாறுவதற்கு தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றுதான் அதற்கு பொருள். அப்ப தனித்த மெஜாரிட்டி பெற முடியாத கட்சியாக இவர்கள் பெரிய அரசியல் கட்சிகள் பின்தங்குகிற நிலைமை வருகிற போதோ, அல்லது சிறிய கட்சிகள் என்று மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வலிமை அதிகரிக்கிற சூழல் வருகிற போதோ தான் இந்த கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுவார்த்தைக்கு ஒரு நியாயம் இருக்க முடியும். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில திண்டிவனத்தில் கட்சி இருந்துச்சுன்னா அந்த பக்கம் திருச்சிராப்பள்ளி தாண்டி கட்சி இல்லை அப்படின்னா நீங்க தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிலைமை இருக்கிறது. மாநகரங்களில் சில கட்சி இருக்கும், சில கட்சி கிராமப்புறங்களில் இருக்காது. அப்படி பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. அப்ப அதிமுக திமுகவுக்கு தான் அந்த கட்டமைப்பு இருக்கிறது. எல்லா ஊர்களிலேயுமே கொடி பறக்காத குக்கிராமங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை எங்க இருக்குன்னா அதிமுகவுக்கு இருக்கிறது, திமுகவுக்கு இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகள் தான் கட்டமைப்பு இருக்கிறது. மற்ற கட்சிகள்லாம் இப்போ ஏன் மக்கள் நல கூட்டணிலாம் வெல்ல முடியலைன்னா பூத் ஏஜென்டே போட முடியல, அதான் உண்மை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. மாநகரங்கள்லையும் ஊடகங்கள்லையும் பேச முடிந்ததே தவிர அவர்களால் மக்கள்கிட்ட போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சாதாரண கிராமப்புறங்களில் போய் சேர முடியல, அந்த கருத்தை சேர்க்க முடியல. அதுதான் அடிப்படை. அப்போ தேர்தலுக்கு முந்தைய திடீர் கூட்டணி மாதிரி வந்தாலும் அதை மக்கள் நம்பகத்தன்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ அதிமுகவும் பாஜகவும் பிரிந்து விட்டோம் என்று சொன்னாலும் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி எதுவுமே இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சேர்ந்தது மாதிரி தெரியல. அப்ப அரசியலில் நம்பகத்தன்மை என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிற பட்சத்தில் மீண்டும் 2026 திமுகவுக்கு சாதகமாக இருப்பது அப்படிங்கிறத யதார்த்தம். சூர்யா ஒன்று சொன்னார், 50% கீழே திராவிட கட்சிகள் குறைஞ்சிருச்சு. இது நீண்ட கால அடிப்படையில் பார்க்குறப்போ இதுதான் முதல் தேர்தல் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாருல்ல. அப்போ ஒரு கட்சி மெஜாரிட்டி குறைந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னொரு புறத்தில் மேபி இந்த தேர்தல் இல்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் அது அதை நோக்கிய பார்வையாக தானே வைக்கிறார்.
அதேங்க அவங்க சதவீதம்லாம் குறைஞ்சி போச்சுங்கிற கணக்கை வந்து இவங்க சொல்கிறாங்க, பாஜக சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட முன்னாடியே விட வந்து திமுக சில சதவீதம் குறைந்திருக்கிறது, வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது கூட கணக்கு சொன்னாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் எல்லா தொகுதியிலையுமே திமுக கூட்டணி தானே வெற்றி பெற்றுச்சு. யதார்த்தம் என்னங்கிறத நீங்க வெற்றி தானே கணக்கு, பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்ண முடியும்? இப்ப நாம் தமிழர் கட்சி கூட 8.4 வாங்கிட்டோம், மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுட்டோம் சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, கவுன்சிலர்கள் கிடையாது, ஊராட்சி தலைவர்கள் கிடையாதுன்னா அப்புறம் அந்த கட்சிக்கு என்ன அதிகாரத்தில் என்ன பங்கு இருக்க முடியும்? அப்போ வெறும் சதவீத கணக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனா நீங்கள் தோற்று போனதை மறைப்பதற்கு மக்கள் மன்றத்தில் இந்த உரையாடலை நிகழ்த்துகிறீர்கள் என்றுதான் அது புரிந்து கொள்ளப்படுமே தவிர, நீங்கள் அதிகார மையத்திற்கு நெருங்குவதற்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை வந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக மாற்றணும். இப்ப விசிகா வந்து திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான கூட்டங்களை கூட்டக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்ப அரசியல் கட்சி வளர்ந்து வருவது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் வாக்கு வலிமை நிரூபிக்கப்படாத வரைக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி அரசாங்கம் அமைவது என்பது நெடுந்தூர கனவாகத்தான் இருக்கிறதே தவிர நடைமுறைக்கு மிக அருகில் இருப்பதாக நான் நம்பல. 2024 சாத்தியமே கிடையாது. ஓகே, கேப்போ திரு சூரியபிரகாஷ், 2006 அந்த வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு நீங்க விசிகாவை கேட்குறீங்க, ஏன் அந்த வாய்ப்பை பாமக பயன்படுத்திக்கலன்ற கேள்வி இருக்குல்ல? இல்லை, அப்போது ஒரு கட்டத்தில் வந்து மக்களுக்கு நம்ம நேரடியாக செய்ய நினைக்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் வந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறோம், அதில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நடக்குது, பாதியாவது நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த டாஸ்மாக் நேரம் குறைப்பு உட்பட பல்வேறு விஷயங்கள். ஆனால் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த எந்த திட்டங்களையும் மக்களுக்கு நேரடியாக செய்ய முடியாத சூழல் வரும்போது அதை நம்ம வந்து அழுத்தி அரசில் நம்மளே ஒரு பங்கெடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. உதாரணமாக மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மத்திய அமைச்சராகவே அவர் இருக்கும்போது பட்டியலின மக்களுக்கான இந்தியா முழுவதுமான இடஒதுக்கீட்டை அவர் எளிமையாக வந்து செயல்படுத்துறாரு. இது வெறும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் கழுத்தம் கொடுத்தோ எம்பிக்கள்கிட்ட கழுத்து வாங்கியோ கூட அதை செஞ்சிருக்க முடியும். ஆனால் அது ரொம்ப தலை சுற்றி மூக்கு தொடுற அளவுக்கு லெங்க்தியான வேலையாக போயிருக்கும். ஆனால் பாமக கூட்டணியில் ஒரு அங்கமாக இருந்து மத்திய அமைச்சராகவே இருக்கும்போது அவர் வந்து தலித் மக்களுக்கான SC/ST பிள்ளைகளுக்கான ஆல் இந்தியா கோட்டலில் மெடிக்கல் சீட்ஸ்க்கான இடஒதுக்கீடு ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்றாரு. அதை செய்யவே கூடிய இடத்துல நம்ம இருக்கும்போது ஏன் வந்து மிச்ச பேரை கேட்கணுங்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது இன்னொன்று வருது, அதிகாரத்தில் இருக்கப்போ அந்த கேள்வியை யாரும் இது பண்ணுறதில்ல, அல்லது ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட அதிகார கூட்டணியில் இருக்கப்ப கேட்கறது இல்லை, வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்கறது சரி இல்லை. சூழல் இன்னும் பெட்டராக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். சீரியஸாகவே வந்து இப்போ அடுத்த 26 தேர்தல்ங்கிறது வந்து சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் மறையறதுக்கு முன்னாடி அவர்களே வந்து ஆர்கே நகர் தொகுதியில் கடுமையாக செலவெல்லாம் செஞ்சு தான் வந்து ஓட்ட ஓரளவுக்கு கொண்டு வந்து டைட்டாக வர சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போது இப்போ ஒரு பெரிய ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர்னோ அவங்க பின்னாடி ஓட்டு அப்படிங்கிறதும் கிடையாது. மக்கள் வந்து பிற கட்சிகள் ஆப்ஷன்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக அதிமுக தவிர பல்வேறு கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவு வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு சக்திகள் இருக்குது. எல்லா கட்சிகளுமே ஒரு கட்டத்தில் வந்து they come to a breaking point. அவ்வளோதான், போதும், enough is enough. இதுக்கு மேலே வந்து நம்ம நேரடியாக மக்களுக்கு சேவை செய்யணும்னா மந்திரி சபையில் நம்மளும் இருக்கணும். அது ஒரு முன்முடிவாகவே முன்கோரிக்கையாகவே நம்ம வச்சுட்டே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. பல கட்சிகள் இது வரைக்கும் கேட்காத கட்சிகள் உட்பட இன்னைக்கு கேட்டிருக்காங்க, தப்பு கிடையாது. ரெண்டாவது இந்த பிரேக்கு முன்னாடி தோழர் வந்து பேசிட்டு இருந்தார், வழக்கறிஞர் பேசும்போது இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக வந்து பாமக கேட்குது கூட்டணி அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. 10% நல்லது பண்ண முடியும், எல்லாருக்கும் சேர்த்து செய்யறோம் அப்படிங்கிறது தான் அது. நான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன், தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடை பாட்டாளி மக்கள் கட்சி தான் வாங்கி கொடுத்தது. அருந்ததிற்கான உள்ளொதுக்கீட்டை முதல்ல பிரச்சனை பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி. இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுக்கு பாமக பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சியாகவோ அதுக்கான கோரிக்கையாவோ பாமகவோ மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லவே இல்லை. அனைவருக்குமான அனைத்து உழைக்கும் தட்டு மக்களுக்குமான அரசியலாக தான் நம்ம முன்வைக்கிறோம். ஓகே, திரு வன்னியரசிட்ட கூட்டணி அதிகார பங்கு அப்படின்றத விசிகா சொன்னாலும் கூட விஜய் தரப்புல இருந்து யார் வந்தாலும் முதல் முன்னுரிமை அப்படின்ற குரல் வருது. ஆனால் அதை ரிஜெக்ட் பண்றீங்க. ஆனால் இன்னொரு புறம் அந்த குரல் இருக்கிறது, அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க, ஆனால் அங்கே அதை கேட்கல அப்படின்ற அந்த மாறுபட்ட கருத்துக்கள் விசிகா மேலே வைக்கப்படுதுல? அதாங்க, அதாவது மாறுபட்ட குரல் அல்ல, ஒற்றை குரல் தான், அது உரத்த குரல் தான். அந்த குரலில் வந்து எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, பின்னடைவும் எங்கள்கிட்ட எந்த பின்னடைஞ்சு நாங்கள் அதை வந்து பேசாமல் இருக்கவும் இல்லை. ஆனால் யாரிடம் இப்போ இவர் வந்து விஜய் அவர்கள் சொல்கிறாருன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? யார் வந்து அதை வந்து நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ளவர்கள், நம்பகத்தன்மை உள்ளவர்கள், ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து இப்போ நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னா நான் வந்து பாமக வந்து எப்படி நம்பகத்தன்மை இல்லாத கட்சின்னு கடந்த காலங்களில் நம்ம வந்து தெரியும். பார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நான் தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். திமுக எல்லார் கட்சிக்கும் இருக்கு. எந்த காலத்திலும் காங்கிரஸோடும் திமுகவோடும் ஒட்டுமில்லை, உறவுமில்லை, திருமாவளவன் சொன்னாரு. ஓகே, அந்த வரலாறு எல்லா கட்சிக்கும் இருக்கு. நம்பகத்தன்மை பத்தி எல்லாம் நீங்க பேச அது பேச வேண்டாம். இல்லை இருங்க, ஏன் பதற்றம் ஆகுறீங்க?
நியாயத்தை பேசணும்ல. சொல்றேன் என்ன நோக்கத்தில் சொல்றோம்னு ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல. இப்போ மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பேச்சு வந்து நம்பகத்தன்மை அற்றது. 2021 வந்து அதிமுகவோடு கூட்டணி வச்சார். ஒரு வாரம் இருக்கும் பொழுது 10 நாள் இருக்கும் பொழுது 10% இடஒதுக்கீடு தொடர்பாக கையெழுத்து போட்டு அவர் கூட்டணி வந்தாங்க. உடனடியாக வந்து 2024 வந்து வேற ஒரு கூட்டணிக்கு போகிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அன்னைக்கு அவர் என்ன சொன்னார், இவங்க தான் வந்து இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறாருன்னு சொல்லி தான் பேசினாங்க. கரெக்ட். 5 நிபந்தனைகளை வச்சு தான் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு அது அந்த கூட்டணியில் இல்லை. இன்னைக்கு இந்த கூட்டணியில் மிக வலிமையாக நம்பகத்தன்மையோடு இருக்கக்கூடிய அணிகளோடு நாங்கள் இருக்கிறோம். அதனால வந்து எங்களுக்கு யாரும் வந்து இவங்க வந்து இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன காரணத்துக்காக நாங்கள் அதை முன்னெடுக்கிறோங்கிறது சொல்கிறோம். நாங்கள் இப்போ இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் இருக்கு. நாங்கள் வந்து 6 இடங்கள் நின்னோம், 2 நாடாளுமன்ற சீட்டு நின்றுருக்கிறோம். இதற்கு முன்னாடி 2016 வந்து மக்கள் நல கூட்டணியில் வந்து இவ்வளோ வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது அது நிரூபிக்கப்பட்டது. இது வெளியில் வந்து நாங்கள் எந்த இடத்துல வாக்கு வங்கி இருக்கோ அதை சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாடு முழுக்க நின்றவர்கள் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, எங்களுடைய வாக்கு எவ்வளவு அப்படிங்கிறத வெளிப்படையாக நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மற்ற இடங்களில் எங்களுடைய வாக்கு எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் விடுதலை சிறுத்தைகளை சுற்றியே இந்த அரசியல் இருக்கிறது என்றால் எங்களுடைய வலிமை, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு தெரிகிறது, தமிழ்நாட்டை தாண்டியும் தெரிகிறது என்பதற்காக இந்த அரசியலை நான் சொல்கிறேன். நான் வெறுமனே போகிற போக்கில் இதை வந்து அப்படியே ஆமாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் 6 சீட்டு 10 சீட்டு வாங்கினாலும் கூட விடுதலை சிறுத்தைகளை சுற்றியே இந்த அரசியலை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அப்படின்னா எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, எங்களுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை வந்து இன்னைக்கு கூட வந்து வழக்கறிஞர்கள் மாநாட்டில் வந்து அதிமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் பேசும்பொழுது எங்கள் அழைப்பு கொடுக்கிறாரு. அப்ப அழைப்பு கொடுக்கிறாருன்னா நாங்க எந்த இடத்துல வந்து ஒரு தேவை என்பதை தமிழ்நாட்டுக்கு நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல தலைவர் சொல்லிடுறாரு, இது வந்து மக்களுக்கான பிரச்சனை நாங்க நிற்போம் சொல்லி சொல்றாரு. ஏன் இதை இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல 2026 அப்படிங்கிறது நாங்க நினைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரணும்னு நாங்க விரும்புறோம். ஆனால் அதற்கான சூழல் அந்த இடத்துல வரும்பொழுது கட்டாயம் நாங்க கேட்போம். அவங்க இருங்க இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன். இந்த கோட்பாடு இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற இந்த கோட்பாடுங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானது, விளிம்பு நிலை மக்களுக்கானது, இந்த சமூகத்தில் யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமோ அவர்களுக்கானது. அவரவர்கள் அந்த கூட்டணியில் கேட்பது என்பது எங்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி. திரு மணிகண்டன் இன்னைக்கு வந்து திரு இன்பதுரை வந்து விசிகா நம்மோடு வரும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதை உடனே வந்து திருமாவளவன் வந்து மக்கள் போராட்டம் மக்களுக்காக நிற்கிறது வேற, நாங்கள் அதில் நிற்கிறோம் அப்படின்னு அது நாகரிகமான மறுப்பை தெரிவிக்கிறார். ஒருபுறம் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அதிமுக பேசுகிறது, மறுபுறம் விஜய்க்கோ திமுக கூட்டணிக்கோ வலை வீசுகிறதா, அது நிராகரிக்கப்படுகிறதா கேள்வி வருதுல. என்னடா சார், வலையும் வீசல தூண்டிலும் போட்டு எதுவும் பிடிக்கலைங்க. அதாவது தாலி கட்டுறப்ப தான் வந்து கெட்டி மேளம் வாசிப்பாங்களோ ஒழிய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே கெட்டி மேளம் வாசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டு இருக்குது. பாஜக தவிர்த்து மற்ற யாரோடும் கொள்கை உள்ள எந்த கட்சியோடையும் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறப்ப இன்பதுரை அவர்கள் அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாளைக்கு எங்களோட நட்பு சக்தியாக இருந்து பல விஷயங்களை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல அவருக்கு ஆலோசனைகள்லாம் கொடுத்த டாக்டர் ஐயா கூட இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மூழ்க போகின்ற டைட்டானிக் கப்பல். இந்த திராவக மாடல் ஓட்டை விழுந்த கப்பல்ல பயணம் செஞ்சா நம்மளோட கதி அதே கதிதாங்கிறப்ப ராகுல் காந்தி கூட இந்த பக்கம் பார்வையை திருப்பி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நான் சொல்ல வரேங்க. என்ன பொறுத்த மட்டும் கார்கே ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிரசவ வைராக்கியம் மாதிரி. அந்த பிரசவ நேரத்தில் எப்படி பெண்கள் வைராக்கியப்படுவாங்களோ அந்த மாதிரி வைராக்கியம். அது தேர்தல் நெருங்க கள யதார்த்தம் புரிய என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டை கொஞ்சம் சேர்த்தி கேட்டு அதுக்கு அப்படியே அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏடிஎம்கேவுக்கு உறுதியாக நான் சொல்கிறேன், இதுவரை அம்மா காலத்தில் கிடைக்காத அளவுக்கு ஒரு அசுர மெஜாரிட்டி
மரியாதைக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் புண்ணியத்தால் கிடைக்கும் அப்படின்னு நான் திடமா நம்புறேன். ஒருவேளை அப்படி என்னுடைய கணிப்பு நடக்காமல் போய் அதிமுகவுக்கு ஒரு ஷார்ட் ஃபால் மெஜாரிட்டி ஏதாவது வந்தது அப்படின்னா அப்ப அநேகமா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அண்ணன் வன்னியரசு தான் பல டிவி இன்டர்வியூல சொன்னார். இல்ல வன்னியரசு தான் சொல்லுவாரு, நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு சொன்ன கருணாநிதி கட்சியோடையே திரும்ப நீங்க கூட்டணி எல்லாம் பின்னாடி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது காலத்தின் கோலம். ஒண்ணு சொல்லிடுறேங்க, அதாவது 2026 திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக அசுர மெஜாரிட்டி தருவார்கள் மக்கள். தமிழ்நாட்டை காக்கும் எல்லைசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு சரித்திர வெற்றி தருவார்கள். அதிமுக ஆளனும் கூட்டணி கட்சிகள் மகிழ்வோடு கூட இருக்கணும். சிறிய குறுக்கீடு ஒன்றும் இல்லை. அதாவது மரியாதைக்குரிய நம்முடைய வழக்கறிஞர் மணிகண்டன் அவர்கள் பேசும் பொழுது ஸ்டாலின் அவருடைய புண்ணியத்தில் அப்படியே சொல்கிறாரு. அப்போ மற்றவங்கள இன்னொரு கட்சியை தான் நம்புறாரு, இன்னொரு தலைவரை தான் நம்புறாரு. அவங்க கட்சியை அவருக்கு தலைமை நம்பலை. எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து இல்ல அதுல என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, அது வந்து நெகட்டிவ் ஓட் ஆகும் அப்படின்றார். அது நல்லாட்சி இல்லைன்னு அவருடைய புண்ணியத்தில் சொல்லும் பொழுது இல்லை, இவர் சொல்லும்போது புண்ணியம்ன்றாரு, அவர் அமாவாசையை சொல்கிறாரு. மக்களை நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நடந்து முடிந்த 2024 தேர்தலில் 7 இடங்களில் அதிமுக வைப்பு தொகை இழந்திருக்கிறது. 9 இடங்களில் வந்து 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. 2 தொகுதியில் வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த படிப்பினையிலிருந்து தான் அவங்க வந்து பல்வேறு இடங்களில் வந்து அலை பாயிறாங்க. விஜய்கிட்ட பேசலாமா, அங்க பேசலாமா, இங்க பேசலாம் சொல்லி அவங்க வந்து தனித்தே ஆட்சேபிக்கிறதுக்கு நம்பர் 1 சார். இல்ல அது அவங்க நம்பிக்கை. நான் வந்து அவங்க நம்புறேன்னு தான் சொல்றேன். நான் அமாவாசையும் புண்ணியத்தை நம்பினா நான் நடக்காதுன்றேன். நான் அமாவாசையை நம்ப வேணாம், புண்ணியத்தை நம்பாதீங்க. போன ஆட்சியில் ஸ்டாலின் வந்து ஜோசிகர்ற மாதிரி ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 10 நாள்ல கவுந்து போயிடும், 15 நாள்ல கவுந்து போயிடும் ஜோசியரா மாதிரி ஸ்டாலின் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு? அப்புறம் எந்த ஜோசியம் நடக்காது, மக்கள் தான் நடத்துவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 7.5 இல்லாத 4.5 ஆண்டு ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. சரி, ஓகே, அது இன்னொரு வாரம் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். திரு சூர்யாட்ட இங்கே பாஜக கூட்டணி ஆட்சி இன்னைக்கு பாமகவும் சொல்லுது. ஓகே, இன்னைக்கு பாஜக பாமக ஒரே கூட்டணியில் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க தேர்தல். ஆனால் பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றாங்க. அதிமுக விஜய் கட்சிக்காக காத்திருக்கான்னு அரசியல் ரங்கத்தில் பேசப்படுது. ஒருவேளை விஜய் அங்கே போயிட்டா யார் யார் சேர்ந்து கூட்டணி அமைப்பீங்க? யார் யார் இந்த கூட்டணி அரசு கொண்டு வருவீங்க? 18 மாசம் இருக்கு. இந்த முரண்கள் சொல்றேன். அதிமுக பாஜக முரண்களுக்கு 2வது போலாம். முதல்ல கூட்டணி ஆட்சி காலத்தின் கட்டாயமா சாத்தியமான்றது தான் இன்னைக்குடைய விவாதம். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவை எடுத்துக்கோங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆந்திராவை எடுத்துக்கோங்க. மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி 2014-19 சிங்கிள் மெஜாரிட்டியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கூட எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து எங்கள் அமைச்சரவையில் இடம்பெற வைத்திருந்தோம். 2வது, இந்தியாவில் எப்பயுமே நடந்துராத ஒரு விஷயமாக பீகார் ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சிக்கு 44 எம்எல்ஏ தான் இருக்குது, எங்கள் கட்சிக்கு 80 எம்எல்ஏ இருக்குது. இருந்தாலும் கூட்டணிக்கு முன்னாடி பேசின அந்த உடன்படிக்கையின்படி நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த 3.5 ஆண்டு காலம் முதல்வராக இருக்கிறார். இது எந்த இடத்துலையுமே நடந்தது கிடையாது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் கிட்ட 38 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, எங்கள் கிட்ட 105 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய 3ல் 1 பங்கு எம்எல்ஏ அவர்கள் வைத்திருந்தால் கூட எங்கள் கூட்டணி முதல்வராக இருக்கிறார். அவர் 2.5 ஆண்டு காலம் நல்லாட்சி புரிந்து இப்போ மீண்டும் தேர்தலுக்கு போயிருக்கிறோம். அப்போ கூட்டணி ஆட்சி சாத்தியமா? அதுல வந்து யார் இதுக்கு முன்னாடி ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மத்தியிலும் சரி பல மாநிலங்களிலும் சரி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறோம். அப்போ தமிழகத்திலையும் அந்த மாடலை மக்கள் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு அந்த மாடல் கூட்டணியில ஆட்சி அமைத்து சொல்றேன். அந்த கூட்டணி கட்சியை உடைச்சிருதுன்ற குற்றச்சாட்டு பாஜக மேல தானே இருக்கு. அதற்கு முன்னாடி என்னாச்சு? சிவசேனா கட்சி எங்களோட கூட்டணியில இருந்து தான் 56 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. எம்பி தேர்தலில் எங்களோட கூட்டணியில இருந்து தான் 20 எம்பிக்களை ஜெயித்தாங்க. அதுக்கப்புறமா கூட்டணியில இல்லாத எதிரணியில சேர்ந்து ஆட்சி அமைத்தது தான் தவறே தவிர இந்த பக்கம் மீண்டும் வந்தது அறத்தின் பக்கம் வந்ததான் தான் அதனுடைய அர்த்தம். அதாவது சிவசேனா என்ற கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எப்பவுமே உடன்படிக்கையே இருக்க முடியாது. ஏனென்றால் இருவேறு துருவங்களாக இருந்தன. அப்படி ஒரு அன்நேச்சுரல் கூட்டணி அமைந்ததனால்
அதில் இருக்கக்கூடிய உண்மையான சிவசேனாவின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வெளியே வந்து எங்களோட கூட்டணியில் அமைஞ்சாங்க. அதனால மக்கள் கிட்ட நாங்கள் சொல்வது என்னவென்றால், இதற்கு மேலும் தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி என்பது சாத்தியம் கிடையாது. அதற்கு இந்த தேர்தலும் 2 திமுக அதிமுக கட்சிக்கு இல்ல கருணாநிதி அவர்கள் சாத்தியம் இல்லைன்னு வைங்க. இங்க 5 முனை போட்டியை நோக்கி களம் போயிட்டு இருக்கே. அப்ப இந்த ஓட்டுகள் ஃப்ரீதான் செலவு. அதாவது இப்போ கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் உண்மையிலே மிக வலிமையான தலைவர்கள் தான். அவர்கள் இருக்கிற வரைக்கும் மூன்றாவது யாருக்குமே இடமில்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருந்தது. அதை நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் இருவரின் மறைவிற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் திரு பாமக சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு கரிஸ்மாட்டிக்காவோ மக்கள் நம்பிக்கையோ பெற்றவர்களாக இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அதனால் 3வது அணி நிச்சயமாக இங்கே அமையும், ஆட்சியும் பிடிக்கும். இது வந்து பல மாநிலங்களில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தமிழகத்தில் என்னதான் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் பிஜேபி தான் 3வது பெரிய கட்சி. 11% வாக்குகளை 24 இடங்களில் போட்டி போட்டு அதாவது தமிழகத்தில் நடந்த கடைசி தேர்தலில் 3வது பெரிய கட்சி யாருன்னா பிஜேபி தான், 11% தான். அப்போ 3வதா இருந்த கட்சியும் 3வதாக இருந்த கூட்டணியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்றது இலங்கை தேர்தலிலிருந்து பல்வேறு மாநில தேர்தலில் நிரூபணமாயிருக்கு. நிச்சயமா தமிழகத்திலும் அது நடக்கும். ஓகே ராஜகமன், அவங்க சொல்ல 11%, 11.24%. அவங்களோட இருந்த கட்சிகள்லாம் சேர்த்தா 18.28 வருது. ஸோ இங்கே ஒரு நம்பர் ஒரு பெரிய வேல்யூ ஆட் பண்ணுறது. ஒருவேளை விஜய் வந்து பிரிக்கக்கூடிய வாக்கு வேற யாரோ ஒரு கட்சியோடதாக இருந்தால் இங்கே ஆப்வியஸ்லி ஒரு நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் ஒரு கூட்டணி அரசு அமைக்காதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாடு வேறு, சட்டமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாடு என்பது வேறு. இங்கு வந்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி போகிற போது தேசிய கட்சிகளுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாதுங்கிறத கலை யதார்த்தம். ஏன்னா இவர்களுக்கு வந்து சவாரி செய்வதற்கு எதுக்கு அதிமுகவுக்கு வந்து எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறதுன்னு, பாஜகவின் கதவுகள் திறந்திருக்கிறதுன்னு எதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சர்லாம் சொன்னாருன்னா, வேறு வழி இல்லை. கொண்டு போய் இந்த கட்சியை சேர்க்கறதுக்கு அவங்க போன சட்டமன்றத்தில் பாஜக கூட இருந்ததுனால ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை அந்த வாய்ப்பும் இல்லைங்கிறதுனால தான் அவங்க கூட்டணியை பற்றி அவங்க பேசுறாங்க. தேசிய கட்சியை பொறுத்தவரையில் நான் பாஜகவை மட்டும் சொல்லலை, அது காங்கிரஸாக இருக்கலாம் அல்லது இடதுசாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான வேல்யூவும் இல்லைங்கிறதான் கலை யதார்த்தம். அதை மீறி வந்து அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அதுலேயும் குறிப்பாக வந்து கடந்த காலங்களில் காங்கிரஸ் இந்தியை திணித்ததுனால, அது மிகப்பெரிய ஒரு மொழி போராட்டத்தினால அது ஆட்சியை இழந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீட்டு மாதிரியான பல அந்த மாநில அரசுக்கான அதிகாரத்தின் மீது அவர்கள் வந்து செலுத்தக்கூடிய போர், ஆளுநர் வழியாக பல திட்டங்களின் வழியாக பல விஷயங்கள்லாம் அவங்க தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவங்க எப்படி தேசிய கட்சிகள் எப்படி இங்கே வந்து வீறு கொண்டு எழ முடியும்? நாடாளுமன்ற தேர்தல் சூழல் என்பது வேறு. அதில் 11% வாங்கணும், 10% வாங்கணும், 8 அதெல்லாம் இங்கே வந்து சட்டமன்ற தேர்தலில் ஈடுபடாது. இல்லை சார், நீங்கள் 3% பாஜக தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு 11% ஆயிடுச்சு. இல்லை அதாங்க, வெற்றி பெறாதவர்கள் சதவீத கணக்கு தான் சொல்லிட்டே தெரிய முடியும் திரும்ப திரும்ப. அதுதான் நான் எடுத்துக்காட்டு சொன்னேன். நாம் தமிழர் கட்சிக்கு தான் சதவீதம் கூடுதலாக இருக்கு, ஆனால் அதிகார மையத்தில் அவங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லாமல் இருக்குங்கிற யதார்த்தத்தை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே தான் இவங்க நிலைமையும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா மொத்தத்தையும் பாஜக ஆளலாம், தமிழ்நாட்டை ஆளவே முடியாதுங்கிற கலை யதார்த்தம் தான் இருக்கிறது. அவங்க வந்து அதிகமான தொகுதி வெற்றி பெறுவான், நான் வந்து அண்ணாமலை பயங்கரமா வெற்றி பெறுவார்னு பில்டப் கொடுத்தாங்க. ஆனா தோற்று தான் போனாங்க. திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து பர்சன்டேஜ் எடுத்துட்டோம், இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டு தான் சொல்ல முடியும், வெற்றி பெற முடியாது. அப்புறம் இன்னொன்னு, ஜெயலலிதா கலைஞர் காலத்துல இருந்த அந்த ஆளுமை முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். 40க்கு 40 திமுக வெற்றி பெறும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த ஆளுமை இல்ல, அந்த வசீகர தலைமை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? வெற்றியாளராக இருக்காருல்ல அவரு. அவருடைய ஆட்சி மேல பெரிய பெரிய அதிருப்தி எதுவுமே தோன்ற முடியலையே. ஒரு சாம்சங் பிரச்சனை வந்தா தீர்த்து வைக்கப்படுகிறது. ஏதோ ஒரு மைல்டா இருக்குன்னு மணிகண்டன் சொல்றாரு. அதிருப்தி மைல்டா இருக்கு. அதிருப்தி வந்து அதிமுகவுக்கு இருக்குங்க, பொதுமக்களுக்கு இருக்கா? அதிமுகவுக்கு அதிருப்தி இருக்கதை நான் ஏத்துக்கிறேன், பொதுமக்களுக்கு இருக்கா? இந்த ஆட்சி தொடர வேண்டும்னு பெண்கள் விரும்புறாங்க. மகளிர் உரிமை தொகையில இருந்து காலை உணவு திட்டத்தில இருந்து பல நலத்திட்டங்கள்ல இந்த ஆட்சி அடுத்த கட்டத்தை நீங்க 2026ல திமுக கூட்டணி தான் வெல்லுங்கிற கலையதார்த்தத்தினாலதான் இப்போதைக்கு அந்த இந்த விசிகா கூட அந்த கோரிக்கையை வந்து தள்ளி வைக்கிறாங்க. ஏன் அந்த கூட்டணியில அவங்க நீடிக்கிறாங்கன்னா, வெற்றி கூட்டணி அது மட்டும்தான், மிச்சமெல்லாம் கனவு கூட்டணி தான். அவர் வந்துருவார், இவர் வந்துருவார். பாருங்க, தமிழ்நாட்டில் விஜய் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர், அவர் சீமான் முதலமைச்சர் வேட்பாளர். இப்போ இவங்க தான் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அதனால அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் வேட்பாளர்ல இருந்து விலகிட்டார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரே முன்னாள் முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி. எத்தனை முதலமைச்சர் இவங்கெல்லாம் யார் தலைமை ஏற்றுக்கொள்வாங்க? இவங்க ஒரு குடையின் கீழே ஒன்று கூடவே மாட்டாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயம். இது நடக்காது. கோழி தான் முட்டை போடும், சேவல் முட்டை போடாது. ஓகே, இறுதிக்கிறது ஒரே வரி மட்டும் எல்லாத்தையும். பாமக தலைவர்களோட அவங்களோட வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை பற்றியெல்லாம் வந்து விசிக வந்து பேசக்கூடாது. ஏன்னா கூட்டணி வைக்கும்போது மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒரு கோரிக்கையாக வச்சது
தலித் மக்கள் போராடாமலே அவங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் வாங்கி கொடுத்த கட்சியை வந்து இன்னைய வரைக்கும் மக்களுக்கான எந்த உரிமை வேங்க வயல் உட்பட பஞ்சமினங்கள் உட்பட தலித் மக்களுக்கு வர வேண்டிய சிறப்பு திட்ட நிதி வந்து திருடப்படுவது உட்பட எதையுமே பேசாத விசிக மாதிரியான கட்சிகள்லாம் வந்து பாமகவோட நம்பிக்கை தன்மையை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. கூட்டணி அமையாதுன்றார். கூட்டணி தாராளமா அமையும். கூட்டணி ஆட்சி தான் நம்ம 26. ஓகே, வன்னியரசு சுருக்கமா. அதாவது தமிழ்நாட்டில் பாமகவினுடைய வாக்கு அல்லது அவருடைய சொல்வாக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். 23 கடந்த ஒரு மாதமாக 2 மாதமாக கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகளோடு கூட நாங்கள் வந்து நட்பு பாராட்ட காத்திருக்கிறோம், நாங்கள் அவர்களோடு வந்து உறவு வைக்க காத்திருக்கிறோம் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் ஒருபோதும் ஒட்டுறவும் இல்லை, கூட்டணியும் இல்லை என்று நாங்கள் அறிவிச்சிட்டோம். ஆனா அவங்க தான் முனைகிறாங்க. அதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய அரசியல் பாமகவோட தேடி வந்து போட்டோ மோசமா இருக்கு. பாமகவை பொறுத்தளவு வந்து இன்னைக்கு வந்து நம்பிக்கை தன்மை இழந்துட்டாங்க. அதனால கார்கே ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்ததா இதுவரைக்கும் தமிழகத்தில் சரித்திரமே இல்ல. தமிழக மக்களின் ஒரே எதிர்பார்ப்பு வேண்டும் சாமி மீண்டும் சாமி, எங்களை காக்க வந்த எல்லைசாமி எடப்பாடி பழனிசாமிங்கிறதா எதிர்பார்ப்பு. நிச்சயமாக 2026 கூட்டணி ஆட்சி தான் அமையும். அதுல பாரதிய ஜனதா கட்சியும் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும். கூட்டணி கட்சிகளுக்கான அந்த ஒரு அதிகார பகிர்வு என்பது தொலைநோக்கு திட்டமாக இருக்கலாம், வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு சாத்தியமில்லை. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நாட்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இதில் எல்லாம் இந்த கூட்டணி அரசு கோரிக்கை வலுப்பெறுமா அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.